வீட்டிலே வந்து சிம்பிளாக வந்து மாங்காய் ஊறுகாய் செய்கிறது எப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கோங்க. நான் வந்து ஒரு மாங்காய் கோமாங்காய் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அது மாங்காய் நல்லா இனிப்பாக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் சூடாக நல்லா ஆனதும் கடுகு போட்டுக்கலாம். உளுந்து போடக்கூடாது, வெறும் கடுகு மட்டும் போட்டுக்கலாம். கடுகு போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறோம். பொடியை கட் பண்ணி வச்சுட்டு மாங்காய் வந்து எண்ணெயில் சேர்த்திடலாம். எண்ணெயில் சேர்த்திட்டு அது கூட வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா எண்ணெயில் கொஞ்சம் வதக்கி விட்டுறலாம். வதக்கி விட்டு அதில் வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்து உப்பு பெருங்காயத்தூள் எல்லாமே சேர்த்து கொஞ்சம் நல்லா எண்ணெயிலே வந்து வதங்கட்டும். அப்போ தான் வந்து ஒரு வாரத்துக்காக கெட்டு போகாமல் இருக்கும். இது வந்து சும்மா சிம்பிளாக இப்போதைக்கு ஒரு வாரம் 10 நாளைக்கு வச்சுக்கிற மாதிரி எடுத்துருக்கிறேன் ஊறுகாய். இது மாதிரி நல்லா எண்ணெயிலே போட்டு வதக்கி விட்டுலாம். வதக்கி விட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் நம்ம தேவைக்கேற்ப எவ்வளோ நாளும் சேர்த்திக்கலாம். நான் வந்து ஒரு அளவாக வந்து நான் 2 ஸ்பூன் சேர்த்திருக்கிறேன் மிளகாத்தூள். சேர்த்துட்டு அதையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுறலாம். வதக்கி விட்டு நல்லா மாங்காய் வெந்ததுக்கப்புறம் உப்பு எப்படி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம வந்து நாட்டு சர்க்கரை வந்து ஊறுகாய்க்கு வந்து கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டோம்னா நல்லா இருக்கும். அது ஸ்வீட்டாக இருக்கும். வீட்டில் சிம்பிளாக மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி தேங்க்யூ.